ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷர்மிளா நாச்சியாஸ் யூடியூப் சேனல். நம்ம இவ்வளோ டாபிக்லாம் பேசியிருக்கோம். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். இந்த ரியல் எஸ்டேட் நான் ஏன் பேசணும் அப்படின்னா, நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கேன். இதோடைய முக்கியத்துவம் நிறையா பேர் தெரியாமே இருக்காங்க. அதாவது நம்ம நகை தான் வாங்கி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கான்செப்டில் நிறையா பேர் போயிட்டுருக்காங்க. அது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சரி, என்னுடைய ரிலேட்டிவ் சர்க்கிளையும் நான் சொல்லியிருக்கேன். மண்ணில் போட்டவங்களும் பொண்ணில் போட்டவங்களும் வீண் போனதில்லைன்னு சொல்லுவாங்க. பொண்ணில் போடுறத விட மண்ணில் போட்டவங்க இன்னும் அதிகமாகவே லாபம் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த பிஸ்னஸில் இப்போ நான் ரொம்ப டீப்பாக அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் மைனூடாக நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா அது சம்மந்தமான தேடுதல்கள் அந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா, மண்ணில் போடணும். அதாவது ஒரு நகையை நம்ம அடமானம் வச்சு கூட நம்ம ஒரு இடம் வாங்கணும் அப்படின்ற அந்த முற்போக்கான சிந்தனைகள் இன்றைக்கி நிறையா மக்களுக்கு வந்துருச்சு. அந்த மக்களுக்கு இன்னும் வராதவங்களுக்கு நான் இதை கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுறேன். எல்லோருமே நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நகையோட ரேட் எப்படி இருந்துச்சு, ஆனால் இடத்தோட ரேட் இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கி போட்ட இடம் இப்போ ஒரு 3 லட்சம் இல்லை 4 லட்சத்துக்கு வாங்கி போட்டிங்கன்னா இன்றைக்கி அதோட மதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் நகையோட விலையோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது ரொம்ப 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 நம்மளுக்கு ஒரு லாபகரமான ஒரு விஷயம் இந்த ரியல் எஸ்டேட் அப்படின்றது. ஸோ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் ஒரு இடத்த வாங்கி போடுங்க. அது என்ன பர்பஸாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் குழந்தைகளோட படிப்பு செலவாகட்டும், உங்களுடைய எதிர்காலத்துக்கு. இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா, இப்போது நாங்கள் இருக்கிறது மதுரை. இந்த மதுரையில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 பிரிவாக பிரிச்சுருக்காங்க இந்த ரியல் எஸ்டேட்டில். அதாவது நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு திருமங்கலம் ஏரியா. இந்த திருமங்கலம் ஏரியாவில் இந்த வடுகப்பட்டி போகிற அந்த 4-வே ட்ராக் வேலை அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி இருக்க கேட்பாரற்று கிடந்த அந்த இடங்கள்லாம் இன்றைக்கி பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. செகண்ட் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றத்தில் பார்த்திங்கன்னா 148 கோடி செலவில் கவர்மெண்ட் ஐடிஐ ஒன்று வரப்போகுது. ஸோ ஒரு ப்ரீமியமான லேண்ட்மார்க் ஒரு இடத்துல பில்ட் ஆகுதுன்னா அதை சுற்றி இருக்க நிலங்கள் பயங்கரமாக விலை போக ஆரம்பிக்கும். ப்ரீமியமான லேண்ட்மார்க் ஒரு இடத்துல வருதுன்னா அது பக்கத்தில் உள்ள இடங்கள் எவ்வளவு விலை மதிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுது அந்த இடம். சும்மா சாதாரணமாக நம்ம நினச்ச விஷயம். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேலம்மாள் ஹாஸ்பிட்டல், பாண்டி கோவில், மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னாடி அதோடைய இடத்தோட மதிப்பு எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி அதோட இடத்தோட மதிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த முக்கியமான ப்ரீமியமான லேண்ட்மார்க்ஸ் வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் வர முன்னாடி அது எப்படி இருந்தது, மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் வரக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு, பாண்டி கோவில், இந்த மாதிரியான முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னாலுமே நம்ம கிளைண்ட்ஸ்கிட்ட கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்கிற மாதிரியான இடங்கள் இருக்கணும். இங்கே எப்படி வளர்ச்சி அடையும்னு அவங்க கேட்பாங்க. அந்த கேட்குறதுக்கு நம்ம பதில் ரொம்ப ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியான பதில் சொல்லணும். அப்போ அந்த குவாலிட்டியான ஒரு லேண்ட்மார்க்கை நீங்கள் கரெக்டாக சொல்லணும். அப்போ தான் அந்த கிளைண்ட் அடுத்தடுத்து கேள்வி கேட்கும்போது அவங்க ஒரு திருப்திகரமாக அந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். இல்லைனா என்னடா ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்கே இல்லையே, நம்ம ஏன் இங்கே இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அந்த டவுட் வராத அளவுக்கு அழகாக நீங்கள் பேசணும். அதாவது கஸ்டமர்கிட்ட நீங்கள் பேசும் பொழுது அவங்கள நிறையா பேச விடணும். நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் பேசி கொட்டிடக்கூடாது. அங்கே தான் நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம். ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத கேட்டுக்கணும். அவங்க தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியோ அவங்க எவ்வளோ பட்ஜெட் வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்து போகணும். பேச்சுவார்த்தைகள் தொடரணும் அப்படின்னா அந்த மியூச்சுவல் கான்வர்சேஷனில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்கள அதிகமாக பேச விடணும். அப்போ தான் அவங்களோட மைண்ட் செட் என்ன, அவங்களுடைய தேவைகள் என்ன, என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் வாங்கன்னு நினைக்கிறாங்க, எவ்வளோ பட்ஜெட்குள்ளே, ஆன் ரோட் சேட்டா என்ன ஏதுன்னு அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியை உங்கள் பதிலையும் நீங்கள் வச்சுருந்தா கண்டிப்பாக நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இப்போ மேலூரில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வருது. அதில் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிப்காட் 286 ஏக்கரில் வருது. இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லணும். செங்கல்பட்டு மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா சிப்காட் நிறைய கார் கம்பெனிஸ் நிறைய இருக்கும். நம்ம தமிழ்நாடோட ஒரு தலையங்கம்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு மாதிரி தான் சிப்காட் இங்கே மேலூர்கிட்ட வருது. ஸோ அந்த சிப்காட்டில் எவ்வளவு நபர்கள் அந்த ஏரியாவில் போவாங்க, எவ்வளவு போக்குவரத்து, இதில் ஹோட்டல்ஸு, டிரான்ஸ்போர்ட் வசதி இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னா அந்த ஏரியாவில் நம்ம ஒரு இடம் வாங்கி போடுறது எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
நம்மளோட வெற்றி எப்படின்னா, இங்கே ஒரு ப்ரீமியமான ஒரு லேண்ட்மார்க் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாலே நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு இடம் வாங்கி போடலாம். ஏன்னா வந்து கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை செஞ்சுருவாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஆனால் அந்த முன்ன பின்ன ஆகிறது அப்படின்றதுனால நீங்கள் அசால்ட்டாக விட்டுறாமல் அந்த இடத்த நீங்கள் இப்போயே அதை வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக இருக்குது. இப்போது டொனால்ட் ட்ரம்ப்லேருந்து நம்ம சிஎம் நம்ம ஸ்டாலின் ஐயாலேருந்து நிறைய சினிமா ஆக்டர்ஸு இன்னும் பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய மிகப்பெரிய அடையாளமாகவே இருக்கிற ஒரு பின்புலமான தொழில் என்ன அப்படின்னா அது வந்து ரியல் எஸ்டேட். அதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது இந்த உண்மையை. இது ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம நடிகர் ஷாருக் கான் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. அந்த ஷாருக் கான் என்ன பண்ணியிருக்காருன்னா, துபாயில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 300-400 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா எப்போனாலும் நம்ம தொழில் வந்து டவுன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா ஆக்டர்ஸ்க்கு வந்து எல்லா நேரம் ஒரே மாதிரி மார்க்கெட் இருக்காது. ஸோ அந்த மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலே இவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ அவருடைய முன்னேற்றத்துக்குமே முக்கியமான காரணம் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் வச்சுருந்தாலும் அந்த ரியல் எஸ்டேட்டை தான் அவங்க வந்து பெருசாக நம்புகிறாங்க. இப்போ அதனால பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட்டு அதிபராக இருக்கார். அதே மாதிரி தெலுங்கு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுனா நடிகர், அவருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய தொழில் அதிபராக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ரியல் எஸ்டேட் தான். ஸோ இன்னும் நிறையா சொல்லப்போனால் அதான் சொல்ல, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பே வந்து இந்த பிஸ்னஸில் தான் அவர் வந்து இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் ஆயிருக்கார். இதெல்லாம் நான் வந்து ஏன் உங்களுக்கு உதாரணமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை இனிமேல் பண்ணலான்னு யோசிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிஸ்னஸை பற்றி நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இது ஒரு லாபகரமான தொழில். இந்த லாபகரமான தொழிலை நீங்கள் தொடர்ந்து பண்ணுறப்ப உங்கள் வாழ்க்கை தரம் வந்து அடுத்த நிலைமைக்கு போகும். ஸோ அந்த அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா அது வந்து ரியல் எஸ்டேட். அது மறுக்க முடியாது. நம்ம ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கியமான குவாலிட்டி இருக்கணும். என்னென்னா, மற்ற நிறுவனத்தை விட நம்ம நிறுவனத்தில் வந்து அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சில கஸ்டமர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, என்ன இவங்க ரேட்டை வந்து இவ்வளோ கம்மியாக வச்சு விற்கிறாங்க, ஒருவேளை இந்த இடத்தோட மதிப்பு வந்து ரொம்ப சீப்பாக இருக்குமோன்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த இடத்தோட வேல்யூவை பற்றி புரிய வைக்கணும். சில பேர் கூடுதலாக இருக்குது விலை அப்படின்னாங்கனாலும் அவங்ககிட்டயுமே அந்த இடத்தோட வேல்யூவை பற்றி சொல்லணும். ஏன் இங்கே குறையா இருக்குது, ஏன் இங்கே கூடுதலாக இருக்குது அப்படின்றதுக்கு வந்து அவங்ககிட்ட வந்து நியாயமான ஒரு காரணத்தை சொல்லணும். நம்மக்கிட்ட அந்த காரணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். விலை மலிவான அப்படின்றத அந்த ஒரு வார்த்தையை வந்து ரியல் எஸ்டேட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளால் ஜெயிக்க முடியாது. அதனால பொட்டன்ஷியலான கஸ்டமரை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும். அவங்கள அப்ரோச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உங்களை பற்றின உங்கள் நிறுவனத்தை பற்றின ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணணும். வேல்யூவை புரிய வைக்கணும். நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம நிறுவனத்தோட லோகோ என்ன, பிராண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்க வந்து அடுத்து நம்மக்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம அவங்கள தொடர்ந்து வந்து அப்ரோச் பண்ணணும். அடுத்து நம்மளுடைய அணுகுமுறை வந்து பிடிச்சு போய் அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த இடம் வாங்குகிற அளவுக்கு நம்மளுடைய அணுகுமுறை இருக்கணும். அதுக்காக பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் சொல்லலை. அதனால் நீங்கள் பெரிய லெவல் சின்ன லெவல்லாம் கிடையாது. நீங்கள் இதை தொழிலாக பண்ணுறவங்க ஓகே. இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நகையை விட இடத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை தரமே வந்து வேறு மாதிரி ஆயிரும். நீங்கள் வந்து நம்மளுக்கு 50 லட்சம் தான் கிடைக்கும்னு ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருப்ப 5 கோடி வந்து உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் வேண்டான்னு சொல்ல போகிறீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. அது வந்து இந்த ரியல் எஸ்டேட்டில் அந்த அதிசயம்லாம் நடக்கும். ஸோ நம்பி வாங்க. இதை பிஸ்னஸாக பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக உங்கள் கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். இடம் வாங்கணும் இல்லை அது சம்மந்தமான உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லைனாலுமே இப்போ நான் பேசுகிறத வச்சு நீங்கள் வந்து இடம் வாங்கி போட்டு நீங்களும் செல்வந்தராகணும், மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகணும். உங்கள் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் வந்து இந்த இடம் வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்குன்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அனுபவத்தில் எல்லாருமே செல்வந்தராகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு டாப்பிக்கில் நல்ல டாப்பிக்கில் ஷர்மிளா நாச்சியார் யூடியூப் சேனலை நீங்கள் பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாழ்த்துக்கள். வணக்கம்.